ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். ஏன்னா நீங்கள் அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஒரு கர்ப்பதிங்க இல்லாதபடிக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். வியாபாரத்துல அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். தொழில் காரியத்துல அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நீங்க இன்னைக்கு அந்த காரியத்தோடு நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி அவனை கத்த சொல்லுகிறான். இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை கத்த திறப்பார். நீங்க எந்த சூழ்நிலை அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு கத்த சொல்லுகிற காரியம், ஒரு திறந்த வாசலை அவர் உனக்கு முன்பாக வைக்கிறார். ஏனென்றால் அவர் திறவுகளை உடையவர். இன்னைக்கு திறவுகளை உடையவர்னா சாவி அவர்கிட்ட இருக்கிறது. அதனால அந்த காரியங்கள் அப்படி சொல்லப்படுது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருன்னு சொல்லி. இன்னைக்கு அநேகருக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இன்னைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி பல வருடங்களாக நீங்க கர்ப்பிணி கனிக்காக நீங்க காத்திருக்கலாம். அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் தாமே அந்த அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பாராக. எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.